welcome to Gamers Line and Guru's Cook channel. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஸ்பேஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் 2. இந்த கேம் நீங்க ஆண்ட்ராய்ட் டிவில ஏத்திக்கலாம், ஸ்மார்ட் போன்ல ஏத்திக்கலாம், நீங்க உங்க எம்ஐ டிவில கூட ஏத்திக்கலாம், ஏன் டேப், லேப்டாப்ஸ், ஐபேட்ஸ் எதுல வேணாலும் ஏத்திக்கலாம். இப்போ இதுல ஒரு ஹார்ட் லெவல் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹார்ட் லெவல் எல்லாரும் பாருங்க, கேம் ஏத்துங்க, விளையாடுங்க. நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் ஏற்றிக்கங்க மறக்காம. இப்போ நம்ம அந்த பெரிய மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஏ கொடுத்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ண வேணாம். நீங்கள் ஏன்னா நான் ஆல்ரெடி ரீட் பண்ணி உங்களுக்கு விளாடும் காமிக்க போகிறேன். இப்போ இந்த ஆர்பிஷ் ஃபார்ம் ப்ரெஸ் இப்போ நம்ம ஆர்பிஷ் ஃபார்ம் நான் போக போகிறோம். இப்போ ஏமிக்கிறேன், ஏமிக்கணும். நீங்கள் ப்ரீமியம் வந்து இருந்தால் இப்போ நீங்கள் ப்ரீமியம் பேக் 180 rupees போடுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கன்ஸ், அப்புறம் இந்த ரோலர் கன், அப்புறம் உங்களுக்கு சில ஷீல்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இவங்களே நம்மளை காப்பாற்றணும், இவங்க நம்ம காப்பாற்ற போகிறாங்க. ஐ மீன் இவங்க வந்து நம்ம ஆள், இவங்க கெட்டவங்க இவங்களை கைது பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கணும். அதே தான் நான் ஏ கொடுத்துட்டே இருக்கேன். நான் இங்கே இருக்கேன். கொஞ்சம் குளிஞ்சே போங்க இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிட்டப்ப அவங்க கிட்ட பின்னாடி போனீங்கன்னா அவனே பார்த்துப்பான். ஷார்ட் கன் வச்சுக்கலாம், போட்டாச்சு. மண்ணா பெரிய தீஃப். இந்த மிஷின்ல வந்து 3 பெரிய தீவ்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவனை கொண்டாச்சு. ஒரு அடியோட பல்ல அவனை தப்பிச்சிட்டான். தேங்க்ஸ் மேன் அப்படின்னு அவன் சொல்றான். டோன்ட் மென்ஷன் நான் சொல்றேன். நினைக்கிறேன் நம்ம போகலான்ட்டு கூட போய் பார்ப்போம். நானே ஓகே ஸ்பேஸ்ல போயிடுவான். இதை தொடர்ந்து இந்த மாதிரி லைட்ஸ் இருக்க டோர், இந்த மாதிரி புல்லட்ஸ் இருக்க டோர், அந்த புல்லட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லைட்ஸ் இருக்க டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யாராவது சுத்தாங்கன்னா இப்படியே ஓடி வந்து நீங்கள் லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வேணால் இதை எடுத்து விடணும். நான் எடுத்து விட்றது இல்லை, கிடச்சிருச்சு. இப்போ நான் கைது பண்ணியிருக்கேன். ரொம்ப அண்டர் கிரவுண்ட் செட் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் செடிக்கிட்ட போய் ஏன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். உள்ள வந்துட்டான். உள்ள வந்து எதுவும் இல்லை, எந்த மேனும் இல்லை. இப்போ போய் பார்ப்போம். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி காயின்ஸ் ஏதாச்சும் தான் கன்ஃபார்மாக கலெக்ட் பண்ணியாகும். கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் சிட்டிக்கு போய் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த லேசரில் தான் நம்ம
இங்கிட்ட இருந்தோம். இதான் நம்மளோட இன்னொரு எனிமி. இவனை வந்து ஷார்ட் கன் வச்சு போட போறேன். அதுக்கு முன்னாடி அங்க ஆள் இருக்காங்க. இந்த கன் எடுத்துக்கோங்க. நான் கண்ட்ரோலர்ஸ் ஆகிட்டேன். ரெண்டாவது நீங்க ஆஃப் பண்ணுங்க. இப்போ எதுக்கும் நீங்க இந்த மூட்லேயே போங்க. என்னோட ஷீல்டும் வந்துருச்சு. ஷீல்டு எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன்ல உங்களுக்கு இப்போ சுட்டா லைஃப் இறங்கும்ட்டு. இப்போ லைஃப் எனக்கு இறங்கியிருக்கு. புல்லட்ஸ் தேவை. புல்லட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏதோ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, இப்போ ஏன்னா இந்த லேசர் போயிடுது. இப்போ எனக்கு லைஃப் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி லைஃப் எட்டு எனக்கு லைஃப் நிறைஞ்சிருச்சு. இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கிட்டு வர மாட்டோம். வந்தால் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இங்கேயே ஒரு லைஃப் இருக்குது. இங்கே ஒரு இது இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரு இது இருக்கு. இங்கே அது வழியாக போனோம். எடுத்துக்கலாம். உள்ள போயாச்சு. மறுபடியும் இங்கே கொண்டு வந்துருக்குது. தேவை. ஆனால் அந்த தேவை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு டோர் இருக்கு. மெதுவாக போய் அவன் அடிச்சிடலாம் பார்த்தேன். அதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிட்டான். நான் போட்டேன். இந்த மாதிரி ஏரியா வரும்போது நீங்கள் இந்த பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கதவு திறந்து மறுபடியும் கதவு முடியும். ஏன்னா இவன் வரான். இது வந்தாலே பெரிய பிரச்சனை ஆகும். இங்கிருந்து ஏன் வைக்க முடியலனால ஓகே, நான் பின்னாடி அப்படியே போய் நான் பார்க்குறேன். அதுவே கண்டுபிடிச்சிட்டான். நிறைய பேர் வந்துட்டாங்க. லைஃப் கம்மியாக நிறைய லைஃப்ஸ் தான் இருக்கு. பார்த்தீங்களா நம்ம மேலே வந்து புல்லட்ஸ் தேவை. ஃபாஸ்ட்டாக போய் புல்லட்ஸ் எடுத்து மறுபடியும் பதிமுட்டணும். எப்படி என் கன் மாறிச்சுன்னு தெரியல. ஓ, இந்த புல்லட் இல்லை, இந்த காயின்ஸ்லாம் எடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அவ்வளோ காயின் நான் எடுத்துருக்கேன். லைஃப் வந்து புல்லட்ஸுக்கு தான் நம்ம தேடணும்.
எஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இது கூட இருக்குன்னா இவன் தான் இன்னொரு இந்த மாஸ்டர். இவனை வந்து நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் வச்சு போட்டால் இவனை சீக்கிரம் முடிக்க முடியும். பார்த்தீங்களா 3 மாஸ்டருமே முடிச்சாச்சு. ஹை லெவல் ஹை வேல்யூ டார்கெட் 3 பேரையும் முடிச்சாச்சு. யாரும் நம்ம ஸ்பை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி ஷார்ட் கன் வச்சு நாக் அவுட் ஆக போகிறோம். அது இங்கே சில பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். வர முடியுமான்னு தெரியல. இந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவன் வந்து பாம் த்ரோவர் மாதிரி டிஃப்னு சொல்லும்போது பாம் வந்து நம்ம மேலே விழுகும். டும்னு வச்சா நம்ம பாதி லைஃப் இருந்துச்சுன்னா பாதி லைஃப் வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம புல்லட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். புல்லட்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போய் நான் சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டான் பவுண்டர்ஸ் பார்த்தீங்களா. இப்போ மட்டும் நம்ம அங்கே சொல்லலைன்னா அந்த பாம் வந்து நம்ம மேலே வந்து நம்ம போஸ்ட் ஆகிடும். இவனும் அதே தான். ஓ ஷிட், அப்பாடா தப்பிச்சிட்டோம். எந்திரிச்சிக்கலாம். நம்மால்